நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டவை தான். ஆசையே துன்பத்திற்கு காரணம். செய்தது, செய்து கொண்டிருப்பது, செய்யப்போவது இதுதான் சார் கர்மான்றது. இதுதான் மனிதன் கர்ம வினையின் செயல்பாடுகள் சொல்லும். அந்த கர்ம வினையின் செயல்பாடுகள் என்ன சார் இருக்குதுன்னு கேட்டால் நன்மைகள் தீமைகள் அவ்வளவுதான். அப்போ இந்த கர்மாவுடன் போராடுவது தான் சார் மனிதனுடைய வாழ்க்கையே. கர்மாவை கடக்க கண்டிப்பாக கர்மாவுடன் சேர்ந்து தான் வாழ்க்கையே வாழ்ந்து தான் கர்மாவை கடக்க முடியும் சார். இந்த வாழ்க்கை இந்த கர்ம வினைகள்லாம் அனுபவித்த பிறகு தான் உங்களுக்கு பிறவா நிலை என்பதே வரும். ஊழ் என்பது உறுத்து ஊற்றுன்ற மாதிரி ஊழ் என்பது தான் கர்ம வினை. இதற்கு பரிகாரம் என்று ஒன்று இல்லை. இந்த வினை பயனை அப்படியே ஏற்றுக்கொண்டு அனுபவித்து தான் சார் கழித்தாகணும். அப்போ எப்படி சார் அனுபவித்து கழிக்க வேண்டும் என்றால் பற்றற்ற நிலையை கையில் பிடித்திக்கணும். பற்றற்ற நிலையே கர்ம வினையை குறைக்கும் சார். எப்படி இருந்தாலும் ஊழ்வினை பயன் உறுத்து ஊட்டும் சார். இது எழுதப்பட்ட விதி. எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தில் கர்ம வினைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் சார் இருக்கணும். அப்போ இதில் பாருங்கள், உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒருத்தர் கேட்டார், சார் குரு சுக்கிரன் இணைவு என் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு சார், இப்படி இருந்தால் என்ன பலன் சார் கொடுக்கும்? ஒரு சிலர் குரு சுக்கிரன் ரெண்டும் சேரக்கூடாது, ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களுடைய இது கொஞ்சம் நீங்கள் இதை பதிவு பண்ணுங்கன்றாரு. அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஜாதக கட்டத்தில் குரு சுக்கிரன் இணைவு இருக்குது சார். சார் குருன்னாவே ஒரு கௌரவ குறைவான வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க சார். மற்றவர்கள் கௌரவ குறைவாக நடக்கிற வேலையில் ஈடுபடவே மாட்டாங்க. இவங்களுடைய வேலையை நேர் வழி, இரக்க குணம், தானும் முன்னேறி மற்றவர்களையும் உயர்த்தக்கூடிய அற்புதமான குணம் படைத்தவர்கள் தான் குரு. சுக்கிரன்றவர் அப்படி கிடையாது. சுக்கிரன்றவர் சுயநலவாதி. இவருக்கு நேர் வழியோ குறுக்கு வழியோ அதெல்லாம் தெரியாது. ஆக மொத்தத்தில் சுயநலவாதியாக பணம் பொருள் இவற்றை எந்த வழியிலாவது சம்பாதித்து ஆகணும்னு துடிப்பாங்க. அப்போ சுக்கிரன்னாவே நியாயம் தர்மம் இதெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க சார். இந்த சாமதான வேத தண்டம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது பொருளை சம்பாதித்தாகணும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆடம்பரமாக வாழணும். சுக்கிரனாவே ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன். ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக இவர்கள் அந்த பணத்தை சம்பாதிப்பாங்க. ஆனால் குரு என்றவர் அப்படி கிடையாது. அவர் நேர் வழி சிந்தனை, கௌரவ குறைவான வேலைகளில் ஈடுபடவே மாட்டாங்க. கௌரவ குறைவான செயல்களில் ஈடுபடவே மாட்டாங்க சார். இவர்கள் எப்படி தெரியுங்களா, அந்த மாங்காய் கையிலே வேணும்னு நினைப்பாங்க. வலுக்கட்டாயமாக எந்த பொருளையும் பறிக்க மாட்டாங்க சார். அவ்வளோ இரக்க குணம். அந்த இரக்க குணம் இருப்பதனால தான் குருவினை சேர்ந்தவங்களாம் ஏமாற்றம் அடைவாங்க. நிறைய குருவினை சேர்ந்தவங்க நிறைய ஏமாறுவாங்க சார். அப்போ குருவினையை சேர்ந்தவங்களாம் யார் சார்ன்னு கேட்டிங்கனாக்கா, மேஷ ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மீன ராசி. இது ராசியாகவும் எடுத்துக்கலாம், லக்னமாகவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சுக்கிரனையை சேர்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவை பொருள் பற்று தான். இவங்களுக்கு பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும். மற்றவங்கள பற்றி கவலை கிடையாது. சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள். இவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னம், ரிஷப ராசி, மிதுன ராசி, மிதுன லக்னம், கன்னி ராசி, கன்னி லக்னம், துலா ராசி, துலா லக்னம், மகர ராசி, மகர லக்னம், கும்பராசி, கும்ப லக்னம். இவர்களுடைய செயல்பாடு எப்படியாவது பணத்தை சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ வேண்டும், மற்றவர்கள் போற்றி வாழ வேண்டும். இவங்க துடிப்பாங்க. நமக்கு வேண்டியது பணம் தான். நியாயம் தர்மம்லாம் அப்படி ஒதுக்கிட்டு நமக்கு தேவைன்னா அந்த இதில் இறங்கிடுவாங்க சார். அப்போ குரு சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து ஒரு அருள் அணியில் அமர்ந்திருக்குன்னு வைங்க. குரு சுக்கிரன், குருன்னாவே ஒரு தேவகுரு, சுக்கிரன்னாக்கா அசுரகுரு இல்லையா சார். ரெண்டுமே சுபகிரகம் தான் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் ரெண்டுமே சுபகிரகங்கள் தான். ஆனால் குருவுக்கும் சுக்கிரனும் அதனுடைய ஒரிஜினல் தன்மை மாறுபடும். குரு நேர்வழி, சுக்கிரன் நேர்வழி கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டு மொத்தமாக போயிட்டு நமக்கு தேவையானதும் அதை சம்பாதித்து இந்த உலகத்தில் வாழ்ந்துருவாங்க. குருன்றவங்க
மற்றவர்களை கஷ்டப்படுத்தி சம்பாதிக்க அவருடைய மனம் இடம் கொடுக்காது. அப்படிப்பட்ட பணம் தேவையில்லடான்னுவான் குரு அணி சேர்ந்தவங்க. அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்து அருள் அணியில் அமர்ந்திருந்தா தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற வைக்க சிறந்த மனிதர்கள் சிறவர்கள். குரு சுக்கிரன்லாம் யார் யாருக்கெல்லாம் குரு சுக்கிரன் மேஷ ராசிலேயோ, கடக ராசிலேயோ, சிம்ம ராசிலேயோ, விருச்சிக ராசிலேயோ, தனுசு ராசிலேயோ, மீன ராசிலேயோ அமர்ந்திருக்குன்னு வைங்க, இவர்கள் எல்லாம் தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றக்கூடிய அழகான, அற்புதமான, சிறப்பான இந்த பூமியில் பிறந்த ஒரு அற்புதமான மனிதர்கள் சார் இவர்கள். அப்போ குரு சுக்கிரன் இணைவு பொருள் நிலையில் சேர்ந்து எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க, மற்றவர்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இவர்களுக்கு வேண்டியது தான் முன்னேற வேண்டும், சிறந்த வாழ்க்கையை தான் அமைத்து கொள்ள வேண்டும். எந்த வழியாவது கடைப்பிடித்து அது தர்ம வழியெல்லாம் அவங்க ஓரம் கட்டிட்டு தன் சுயநலவாதியாக அந்த செயலில் ஈடுபட்டு என்ன நோக்குக்காக என்ன இலக்கை செயல்படுத்தியிருக்கிறாங்களோ அந்த இலக்கு மூலமாக பொருளை சம்பாதிக்காமல் இவர்கள் விடமாட்டார்கள் சார். இவர்கள்கிட்ட நீதி, நேர்மை, நியாயம்லாம் ஓரங்கட்டப்படும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. அப்போ குரு சுக்கிரன் இணைவு பொருளணியை சேர்ந்தவங்கள, பொருளணினா யார்? ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, துலா ராசி, மகர ராசி, கும்பராசி. இந்த இடங்களில் குரு சுக்கிரன் நினைவு இருந்தால் இவர்கள் எல்லாம் பொருள் சேர்ப்பது மட்டுமே இவர்களுடைய தலையாய இலக்கு. இவர்கள் நேர் வழி கடைபிடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் மற்றவர்களுக்கு பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி இவர்கள் செயல்பட்டு அந்த இடத்தை பிடிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ குரு சுக்கிரன் அமர்ந்துள்ள இடத்தை பாவகிரகங்கள் சங்கமித்திருக்கவே கூடாது. குரு சுக்கிரன் ஒரு அந்த அருள் அணிலையோ பொருள் அணிலையோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி சார், குரு சுக்கிரன் அமர்ந்திருந்தால் அந்த பாவகிரகங்கள் பார்வையை சேர்க்கை இருக்கவே கூடாது சார். அப்படி இருந்தால் தான் நல்லது. அப்போ குரு சுக்கிரன் நினைவு என்ன சார் தரணும் என்று கேட்டிங்கன்னு வைங்க, பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் இவங்கெல்லாம் ஆட்சி செய்வாங்க சார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் இருப்பாங்க இவங்களாம். குரு சனி இருக்கிறவங்களாம் பாருங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் சார். அதிர்ஷ்ட தேவதை அவங்களுக்கு தாண்டவமாடும் சார். அவங்க கிட்ட உங்கள் பொருளாதாரத்தை நிச்சயம் உயர்த்தணும் சார். அது இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. குரு சுக்கிரன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கிடையாது. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவங்க மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்தி விடும் அவங்களுக்கு. குரு சுக்கிரன் நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது என்பது ஒரு விதி உள்ளது. ஆனால் குரு சுக்கிரன் நினைவு இருந்தால் அது எந்த இடத்தில் இருக்கோ அந்த இடத்தை பொறுத்து நல்லது. அப்போ குரு சுக்கிரன் மட்டும் பார்க்குதுன்னு வைங்க, அது நல்லது சார். குரு சுக்கிரன் தான் நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது. குரு மட்டும் சுக்கிரனை பார்த்தால் நல்லது. அதாவது 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக குரு பார்வை செய்வார் இல்லையா, அந்த பார்வை இருந்தால் நல்லது. இப்போ குரு சுக்கிரன் நினைவு எந்த அணையில் இணைந்துள்ளார்கள் என்பதை பொறுத்து தான் இதனுடைய பலனே மாறுபடும் சார். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம்லாம் நடக்குது இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அல்லது திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை கூட ஏற்படும் ஒரு சிலருக்கு. அதுதான் இந்த குரு சுக்கிரன் நினைவு வந்தால் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சுக்கிரன் அணியில் இந்த குரு சுக்கிரன் நினைவு வந்தால் கண்டிப்பாக கொடுக்கும் சார். இந்த குரு சுக்கிரன் நினைவு சுக்கிரன் அணியை சேர்ந்த ரிஷப ராசிலேயோ, மிதுன ராசிலேயோ, கன்னி ராசிலேயோ, துலாம் ராசிலேயோ, மகர ராசிலேயோ, கும்ப ராசிலேயோ இந்த குரு சுக்கிரன் நினைவு இருக்குதுனாக்கா கண்டிப்பாக இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். இந்த குரு சுக்கிரன் நினைவே இப்படிப்பட்ட பிரச்சனை தான் சார் கொடுக்கும். குரு சுக்கிரன் நினைவு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருந்தால் நீங்கள் தனியாக தனித்தன்மை வாய்ந்ததாக சிறப்பாக அற்புதமான ஒரு திறமை வாய்ந்த நபர்கள் சார். அந்த தனித்திறமை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சார். எந்த விஷயத்தில் சார் முன்னேற்றம் கொடுக்குன்னா, பொருளாதார விஷயத்தில் மற்றவர்களை விட ஒரு படிக்கு 2 படி நல்ல உயர்வை கொடுத்து உங்களை கௌரவிக்கும். உங்கள் ஜாதக கட்டத்தில் மேஷத்தில் குரு சுக்கிரன் நினைவு இருந்தால் குருவிற்கு பலம் அதிகம். குருவிற்கு பலம் அதிகம் சார். இதே ரிஷப ராசியில் குரு சுக்கிரன் நினைவு இருக்குதுன்னா சுக்கிரனுக்கு பலம் அதிகம். மிதுன ராசியில் குருவும் சுக்கிரன் இணைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு பலம் அதிகம். கடக ராசியில் குரு சுக்கிரன் இணைந்திருக்குனாக்கா குருவுக்கு தான் பலம் அதிகம். ஏன்னா குரு அந்த அருளனையை சேர்ந்தது இல்லையா அது. அதற்கடுத்து சிம்ம ராசியில் குரு சுக்கிரன் நினைவுன்னு கேட்டிங்கன்னா குருவுக்கு பலம் அதிகம். கன்னி ராசியில் குரு சுக்கிரன் நினைவு இருக்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் அப்படின்னாக்கா
சுக்கிரனுக்கு பலம் அதிகம் சார் இதில். எந்த வழியிலையாவது பணத்தை சம்பாதிப்பாங்க இவங்கெல்லாம். ஏன்னா இவங்களுடைய தாட்ஸே வந்து இவங்களுடைய நோக்கமே வந்து பணத்தை சம்பாதிக்கணுன்றது தான். ஏன்னா பொருள் அணியில் சேர்ந்துருக்கு இல்லையா குரு அணி, குரு சுக்கிரனை சேர்ந்து கன்னி ராசியில் அமர்ந்திருந்தா இவர்கள் எல்லாம் பணத்தை எப்படியாவது சம்பாதித்துடுவாங்க. அதற்கடுத்து துலாம் ராசியில் குரு சுக்கிரன் இணைவு இருந்தால் சுக்கிரனுக்கு பலம் அதிகம். பணத்தை எந்த வழியிலையாவது சம்பாதித்து ஒரு பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க சார். அதுவும் சுக்கிரதசலாம் துலா ராசியில் வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அதற்கடுத்து விருச்சிக ராசியில் குரு சுக்கிரன் இணைவு இருக்குன்னு வைங்க. குருவும் சுக்கிரனும் இணைந்து அருணெழில் சேர்ந்த அருளணி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் இருந்தால் குருவுக்கு பலம் அதிகம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் குரு சுக்கிரன் இணைவு இருந்தால் குரு வந்து தன்னோட ராசியிலே ஆட்சி பெற சொல்ல அருளணியே அருளணியை சேர்ந்த தனுசு ராசியில் ஆட்சி பெற சொல்ல குருவுக்கு பலம் அதிகம் சார். அப்போ மகர ராசியில் குரு சுக்கிரன் இணைவு இருக்குது சார். இது எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி என்பது பொருள் அணியை சேர்ந்தவர்கள். அவர்கள்லாம் பணம் சம்பாதிப்பது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்து மகர ராசியில் அமர்ந்தால் சுக்கிரனுக்கு பலம் அதிகம். அப்போ கும்பராசியில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்தால் கும்பராசி என்பது பொருள் அணியை சேர்ந்தது இல்லையா, அப்போ சுக்கிரனுக்கே பலம் அதிகமாக இருக்கும். அதற்கடுத்து மீன ராசியில் குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அருளணியை சேர்ந்த ராசி மீனராசி என்பதால் அது குருவிற்கு தான் மிகப்பெரிய பலனை கொடுக்குன்னு அர்த்தம். மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பணத்தை பல வழிகளில் சம்பாதித்து திறமை மூலமாக நிச்சயம் இவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க சார். அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் குருவும் சுக்கிரனும் மிக நெருக்கமாக இருக்காங்கன்னு வைங்க. ஒரு ஒரு பொருள் அணி சேர்ந்ததில் இருக்குன்னு வைங்க. திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குருவும் சுக்கிரனும் இணைந்து ஒரு அருள் அணியில் இருக்குனாக்கா இவர்கள் வாழ்க்கை ஓரளவு நன்மை தரும். ஓரளவு அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது திருமண வாழ்க்கையில். அதே இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து பொருள் அணி சார்ந்த ராசிகள் இருக்குன்னு வைங்க, அதுவும் நெருக்கமாக இருக்குன்னு வைங்க, ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்குனாக்கா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் தகராறு சார். கொஞ்சம் இந்த திருமண வாழ்க்கையை பாதிப்படையவே செய்யும். ஏனென்றால் இது சுக்கிரன் அணியை சேர்ந்த வீடு இல்லையா, ரிஷபம் இதெல்லாம். அப்போது இந்த சுக்கிரன் அணி சேர்ந்த வீடுகளான ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி, கும்பராசி, இந்த இடங்களில் குருவும் சுக்கிரனும் இணைந்து ரொம்ப கிட்ட நெருக்கத்தில் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருந்ததுனாக்கா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை இவர்களுக்கு பாதிப்படையவே செய்யும் சார். அதனால் நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு சுக்கிரன் இணைவு உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த ராசியில் இருக்குன்னு பாருங்கள். அது அருள் அணி சேர்ந்த ராசியில் இருக்கா, குரு அணியை சேர்ந்த ராசியில் இருக்கா, சுக்கிரன் அணி சேர்ந்த ராசியில் இருக்கான்னு பாருங்கள். அப்போது உங்களுடைய குரு சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரியான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எப்படி இருந்தாலும் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார விஷயத்தில் மற்றவர்களை விட ஒரு படி நல்ல உயர்வைத்தான் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.